பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்பாய் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிள்ளைங்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிள்ளைங்க சத்தம் நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் நான் ஆண்டவரிடத்தில் என்ன ஜெபிக்கும்போது என்ன செய்தியை சொல்லுவதென்று சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய இரத்தத்தை குறித்து தியானித்து முடிக்கவே முடியாது. அவ்வளோ மகிமையான தேவனுடைய இரத்தம். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, இதை குறித்து நாம் கொஞ்சம் தியானம் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் இன்றைக்கு திருவிருந்து பந்தி இருக்கிறது. அதனால் நாம் ஆயத்தப்பட்டு நாம் எல்லாரும் ஆண்டோருக்கு மகிமை செலுத்தி நாம் அதை உட்கொள்ள வேண்டும். ஆதலால் தேவ பிள்ளைகள் ஜெபத்தோடு இந்த செய்திகளை கேட்டு ஆண்டுடைய வார்த்தைகளை உட்கொண்டு பலனடைய வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த இரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களையும் நான் உங்களுக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுருவின் புத்தகம், அதில் 1வது அதிகாரம் 19வது வசனம். 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குற்றமற்றதும் குற்றம் இல்லாததும் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் அப்படி அறிந்திருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படி இந்த ரட்சிப்பை பெற்றீங்கன்னா, குற்றமில்லாத, அல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனவங்க தான் இல்லையா? அல்லேலூயா. எல்லாரும் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகளே, அவர் ஒருவருடைய இரத்தம் தான் பரிசுத்தமான இரத்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குற்றமில்லாத ஒரு இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ பாவத்தை போக்கணும்னா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றங்களை கொடுக்கணும்னா, ஒவ்வொருவருக்காக குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லையில சொல்லுங்களா? அந்த இரத்தத்தினால தான் நீங்கள் தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. பிரைஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய இரத்தம் எப்படிப்பட்ட குற்றமில்லாத இரத்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மீண்டும் வாசி. குற்றமில்லாத அந்த வசனத்தை, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே. இதுல ஒன்று மறைந்திருக்கு பாருங்க, அது விலையேறப்பெற்ற இரத்தம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அது சாதாரணமான இரத்தம் அல்ல, சாதாரணமான ஒரு பாவம் நிறைந்த இரத்தம் அல்ல, ஒரு மனுஷனுடைய இரத்தம் அல்ல. ஆனால் விலையேறப்பெற்ற இரத்தம். அதுக்கு பணம் கொடுக்க முடியாது, எந்த விதமான பொன்னு பொருளோ எந்த விதமான விலை மதிப்பையும் கொடுக்க முடியாத ஒரு இரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, மத்தேயு 27 நீங்கள் படித்து பாருங்க. 27வது அதிகாரம் 4வது வசனத்தில் கூட வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வாசிக்கலாமா? 27. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். நான் பாவம் செய்தேன் என்று அந்த யூதாஸ் காரியத்தை சொல்லார் இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தம் குற்றமற்றது. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரித்தார்னா, ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரமாக பலியாக மாறினார்னா, அவர் பாவத்தோடு இருந்திருந்தால் நமக்கெல்லாம் பரிகாரம் கிடைச்சிருக்காது. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமான தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தையும் பாராத சுத்த கண்ணர். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாவத்தை பாராத பரிசுத்தமான கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் பாவம் செய்யல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:46 நீங்க படிச்சு பாருங்க. யோவான் 8:46 சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கிறேன், சீக்கிரமா வாசிங்க. 8வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை என்ன செய்ய முடியும்? குற்றப்படுத்த முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரிடத்துல பாவம் உண்டென்று யாருமே, ஆனால் அவர் பாவம் செய்யல. 1 பேதுரு 2வது அதிகாரம் 22 இருந்து படிக்கலாமா? 22வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. 1 பேதுரு, அவர் பாவம் செய்யவில்லை. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. உற்சாகமா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அவர் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. இயேசு பாவம் செய்கிறவரா இருந்தா உன் பாவத்தை போக்க முடியாது, என் பாவத்தை போக்க முடியாது, உங்க சாபங்களை அழிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தேவன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தான் உங்களுடைய பாவம் இரத்தாம்பரமான பாவம், உன் பாவம் இரத்தாம்பரமா இருந்தாலோ அதை தேவன் உறைந்த மழையை போல, வெள்ளிய ஒரு பஞ்சை போல வெண்மையாய் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தேவ பிள்ளையே, இந்த இரத்தத்தினால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. இரத்தத்தின் மேன்மையை புரிஞ்சவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை யாரும் கொடுப்பாங்களா? ஹல்லேலூயா. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டா உங்களுக்கு ரத்தம் கிடைக்காட்டா கூட ஏதாவது ஒரு ரத்தத்தை கொடுத்துருவாங்க. ஏதாவது உங்கள் பிளட்டு நல்ல பிளட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா அங்கே இருக்கிறது தான், அங்கே எவ்வளோ நாளுக்கு கணக்கு எவ்வளோ அப்படி கோடவுனில் இருக்கும் பாருங்கள், ஸ்டாக் இருக்கும் பாருங்கள், எப்படி கொடுத்து உங்களை சமாளிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய ரத்தம் ஃப்ரெஷ் ரத்தம். ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ரத்தம், கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டிருக்கிற பரிசுத்தமான ரத்தம், விலையேற பெற்ற அந்த ரத்தத்தினாலே நீங்கள் தேவ மகிமைக்குள்ள கடந்து வந்திருக்கிறீங்க. தேவ ஜனமே, எப்படியோ நீங்க ரட்சிக்கப்படவில்லை, எப்படியோ சபையில வந்து சேர்க்கப்படவில்லை, எப்படியோ நாம் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை. ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோமானால் அந்த ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு உனக்கு ஜீவனாய் மாறும், இன்றைக்கு உனக்கு பலனாய் மாறும், இன்றைக்கு உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், இன்றைக்கு உன் சாபங்களை அழிக்கக்கூடிய வல்லமை அந்த இரத்தத்திற்குள்ளே உண்டு. ஹல்லேலூயா. அவர் பாவம் செய்யல. ஹல்லேலூயா. அவர் வாயில வஞ்சனை இருக்கவில்லை. ஆமென். அவர் பாவம் செய்துட்டார்னா, அவர் பாவியா இருந்தார்னா உங்க பாவத்தை என் பாவத்தை போக்க முடியாது. இன்னைக்கு எத்தனையோ வழிபாடுகள் இருக்கிறது, எங்க போனாலும் பாவம் தீரவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல எல்லாம் போய் மக்கள் என் பாவம் தீரணுமே, என் பாவத்திலிருந்து விடுதலை பெறணுமே, எவ்வளவு தூரம் போனாலும் உன் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஏன்னா பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் இயேசு ஒருவர் தான். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் அவதரித்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, ஆதலால் ஒவ்வொருடைய பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய அந்த ரத்தம் சாதாரணமான ரத்தம் அல்ல. நீங்க என்னவோ நினைச்சிட்டு ஆண்டுடைய சமூகத்து ஓடக்கூடாது. எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம், அது தூய்மையான அந்த ரத்தம். அதுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, அதுக்கு நான் ஒரு நாள் வேதனையை உண்டாக்க கூடாது. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி இருக்கிறார் என்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களால் சும்மா இருக்கவே முடியாது. தேவனுக்காக ஆண்டுடைய ரத்தம் உனக்குள்ள இருக்கிறது நிமித்தம் தேவனுக்காக உன்னை சும்மா இருக்க ஒட்டாது. ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய ஜனமே, அவர் பாவம் செய்யவில்லை. அவர் வாயில சொல்லி தொடர்ந்து வாசித்து பாருங்க. வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, வாயிலே வஞ்சனையும் காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, வையிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வைதா விடுவோமா? கொய்திட மாட்டோமா? ஹல்லேலூயா. நம்ம வைதா நம்மளை வஞ்சாதான் நமக்கு சமாதானம். கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்களா?
ஃபாஸ்ட்டாக இருந்தால் கூட விடுறதில்லை. நம்மளும் வயதுகிட்டு போனால் தான் நமக்கு சமாதானம். தேவ ஜனமே, நம்முடைய அப்பா அப்படிப்பட்ட தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கவில்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். அவர் நினைச்சிருந்தா ஒருத்தன் அவருக்கு மேல கையை வச்சிருக்க முடியுமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒருத்தனாவது அவருக்கு மேல கையை வைச்ச முடியுமா? அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், ஆனால் எத்தனை லேகியோனுக்கு மேலாக தூதர்களை இறங்க பண்ண ஆண்டவர் வல்லமை உள்ள பிதா. ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போதும் இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு போஷிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. வெறும் தண்ணீரை அவர் திராட்சரசமா மாற்றின தேவன். அவருக்கு இப்படி அடிக்கும் போதும் துன்பப்படுத்தும் போதும் இமைப்பொழுதுல அவருடைய கண்களை குருடாக்க முடியாதா? அவர்களை துரத்தி அடிக்க முடியாதா? அவர் மறைந்து போக முடியாதா? ஏன் பாடுபட்டார்? உங்களுக்காக, எனக்காக. அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாய் காணப்பட்டது. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே சும்மா இல்லை. அதனால தான் அவர் வையப்படும் போது அவர் சகித்து கொண்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். கரங்களில் நல்லா உற்சாகமா நம்ம கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஏசப்பா நாம மகிமை படட்டும். அவர் வாய் திறவாத ஒரு ஆட்டை போல இருந்தார். ஹல்லேலூயா. வாய் திறவாத ஒரு ஆட்டு. ஆமென். ஆடுகள்லையும் அருமையான பிள்ளைகளை சில ஆடுகள் பாருங்க, செம்மறி ஆட்டின் சுபாவம் அது வாய் திறவாது. என்னதான் பண்ணாலும் அமைதியாகவே இருக்கிற ஒரு இருதயம். இப்படிப்பட்ட இருதயம் தான் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். வேதம் சொல்லுகிறதே, அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை, அவர் பயமுறுத்தவில்லை. அப்புறம் வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிச்சிருங்க. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நம்மை ஒப்பு கொடுத்தார்னா அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் நமக்கு ஜீவன் உண்டானது, ரட்சிப்பு வந்தது, சமாதானம் வந்தது. இந்த இரத்தத்தினால் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் உண்டானது. கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆதலால் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் முன்வைத்து ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல வேண்டும். ஆதலால் இந்த ரத்தம் சிந்தப்படாட்டா நமக்கு என்ன இல்லை? பாவ மன்னிப்பில்லை. வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயரில் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை படிப்பேன். 2:14 படிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். சொல்லுவோமா? அப்போ மரணத்துக்கு அதிபதியாகி அந்த சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் அவர் மனுஷனாக அவதரித்து பூமியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அவரும் மாம்சமும் இரத்தமும் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தேவ பிள்ளைகளே, அவர் மாம்சத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் தேவாதி தேவன் தான், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் தான், எல்லா அதிகாரம் உள்ளவர் தான். ஆனால் அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தவில்லை. அவரை திட்டும் போது அவர் வாங்கி கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா அவருடைய இரத்தம் குறித்த வேளையிலே இயேசு நமக்கு மரித்ததினால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்பு வெளிப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டார். தேவ ஜனமே அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்து நமக்காக மரிக்க அவருடைய திட்டமாக இருக்கிறது. அவர் பிள்ளைகள் மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு நம்மளெல்லாம் மாம்சமாக அவர் மண்ணால் படைத்து நமக்குள்ள ஜீவ சுவாசத்தை வச்சிருக்கிறாரு. நமக்குள்ள மாம்சம் ரத்தம் எல்லாம் இருக்குது இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த ரத்தம் நம்முடைய ரத்தத்துக்கும் இன்னைக்கு, ஏன்னா வேதம் சொல்லுகிறது நம்முடைய ரத்தம் இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு வச்சுங்க, கொலை நடந்துட்டுன்னா அந்த ரத்தம் கடவுளை நோக்கி கூப்பிடுமா? ஹல்லேலூயா சொல்லுவோம்மா இல்லையா? ஆதாமுடைய குமாரனாகிய பாருங்க காயின் கொலை செய்தான் இல்லையா? ஹல்லேலூயா. யாரை கொலை செஞ்சாரு? ஆபேலை தான் கொலை செஞ்சார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தில் முதல் கொலை. ஆனால் அந்த கொலை, அந்த இரத்தமானது என்ன செய்கிறது பாருங்க, வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம், அதில் வாசிக்கும்போது 4:8 படிங்க. உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அல்லையில சொல்லுங்களா? இன்னும் எப்படியா ரத்தத்தை சிந்திடலாம், ரத்தத்தை அழிச்சிடலாம், ஏன்னா அப்படி இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஆதலால் தேவ பிள்ளைகளே, ஆதாம் எந்த இது காயின் ஆபேல் ஆதாமுடைய குமாரர்கள். அல்லையிலே சொல்லுங்களா? ஆனால் என்ன நடந்துச்சு தேவ பிள்ளைகளே? ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், ஆனால் காயினுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளலன்னு பொறாமை கொண்டு அந்த இடத்துல ஒரு கொடிய கொலையை அவன் பாருங்க அடித்தே கொன்று விட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுவோம்மா. ஆனால் அவனை கொண்டுட்டாங்க, அவன் செத்தாச்சு, போச்சு, முடிஞ்சு. ஆனால் ரத்தம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் யாருக்கோ அநியாயமான ஒரு குற்றத்தை செய்யும் போது, இரத்த பழிக்கு ஆளாகும் போது, குற்றமில்லாத இரத்தத்தை நீங்கள் சிந்தும் போது உங்களையும் அதே சாபங்கள் தொடரும் என்பது வேதம் சொல்லுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அதே போல தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு ஊழியக்காரங்களை குற்றப்படுத்தி அவங்களை கொலை செய்கிற அந்த அனுபவங்கள், இரத்த சாட்சா அநேகர் மரிக்கிறாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்களை அடிச்சே கொலை பண்ணாங்க, எத்தனையோ பேர் பேன்ல போட்டே கொளுத்தி கொண்டு போட்டாங்க இல்லையா? மணிப்பூரில் நடந்த சம்பவங்கள், அல்லேலூயா, குஜராத்தில் நடந்த சம்பவங்கள், எத்தனையோ பேரை கொலை செய்கிறாங்க தேவ பிள்ளையே. ஆனால் அந்த ரத்தம் எல்லாம் சும்மா விடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தின புத்தகம், வெளிப்படுத்தல் அதில் 6வது அதிகாரம் 10, 11 2 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த ரத்தத்தில் உயிர் இருக்கிறதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாசிக்கலாம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அங்க என்ன வாசிக்கிறோம்? வசனத்தை மீண்டும் ஒரு விசை கூட வாசித்து பாருங்கள். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே. யாரு அவர்கள்? யாரு? தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், இரத்த சாட்சிகள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இரத்த சாட்சிகள், இயேசுவுக்காக மரித்தவர்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷத்திற்காக பாடுபட்டவர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களா? சத்தியத்திற்காக ரத்தம் சிந்தினவர்கள். ஆமென். ஆனால் அவங்க செத்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ரத்தம் என்ன செய்தான்? நல்லா கவனிச்சு வாசிங்க. தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து, நல்ல கவனிங்க, எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதான்? வெள்ளை அங்கிகளை கொடுத்தாங்களாம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெள்ளை அங்கிகளை கொடுத்தது நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த வெள்ளை அங்கிகளை கொடுத்து நீங்க சமாதானமா இருங்க, நான் இன்னும் கொஞ்ச காலம், வேதம் சொல்லுகிறது. இன்னும் பாருங்க, அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்கள் ஆகிய, இன்னும் ரத்த சாட்சிகள் நிறைய பேர் மரிக்க போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். எல்லா தேவ பிள்ளைகளும் இன்னும் இரத்த சாட்சிகள் இன்னும் எவ்வளவு பேர் மரிக்க வேண்டியது இருக்குமோ தெரியாது. அல்லேலூயா.
ஏசப்பா வருக தாமதிக்கணும் யாரெல்லாம் இரத்த சாட்சியாக மறிப்பீங்களோ தெரியாது. அல்லேலூயா. இரத்த சாட்சியாக மறிக்கணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? பிரைஸ் எல்லாம். மோசஸுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மறிக்க மாட்டேன்னு சொல்லியவங்களை தான் ஆண்டவர் முதல்ல பிடிப்பார். நல்லா நினச்சிடுங்க. அவர் புரிஞ்சு வச்சு நம்ம உண்மையாக சொல்லிட்டோன்னா ஆண்டவர் இறக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மறிப்பதாவது இன்னும் எவ்வளோ காலம் வாழணுன்னு இருக்கிறேன், என்னெல்லாம் சாதிக்கணுன்னு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளை என்னெல்லாம் திட்டம் இருக்குது. நானாவது மறிப்பதாவது, அதுவும் இரத்த சாட்சி. அப்பா சும்மா கூட மறித்துடலாம். இரத்த சாட்சி அடி வாங்கி உத வாங்கி என்னென்ன கொடுமை, தலையை வெட்டி எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களில் அநேகர் இரத்த சாட்சிகளாக தான் மறிச்சிருக்கிறாங்க. எல்லாம் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாக கையை தட்டுங்கம்மா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன் பிள்ளை ஆண்டவருக்காக எழும்புவான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். உன் பிள்ளை தேவனுக்காக வைராக்கியமானவராய் மாறுவான். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆதலால் தான் தேவனுக்காக நீங்கள் சத்தியத்தின்படி ஆண்டவர் எது நடந்தாலும் உங்கள் சித்தம்தான் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அவருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா. எத்தனை பரிசுத்தவான்கள் அந்த இரத்த சாட்சிகள் எல்லாம் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அது தேவனை நோக்கி முறையிடுகிறது. இன்னும் எவ்வளவு காலம் எங்கள் இரத்த பழிக்கு ஆளானவர்களை நீங்க சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பீங்க? நீங்க அவர்களுக்கு நீதி செய்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபேலின் ரத்தம் பேசினது. ஆமென். கூப்பிட்டுச்சா இல்லையா? ரத்தம் பேசுமா பேசாதா? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. மாம்சத்தின் உயிர் ரத்தம் பாருங்க, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா. அதனால தான் ரத்தத்தை நீங்க வீணா சிந்தக்கூடாது. இரத்த பலிகள் ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் செய்யக்கூடாது. பழி வாங்குதல் அவருக்குரியது. ஆதலால் தேவ ஜனமே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இரத்தம் இப்படிப்பட்ட அநியாயமாய் சிந்தப்படுகிற இரத்தத்துக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் இன்றைக்கு தேவ பிள்ளையே, ஒரு மனுஷனுக்கு ஒரு மீட்புக்கு வழி இருக்கு இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா. நீங்கள் கொலை செஞ்சாலும் சரி, கொள்ளை அடித்தாலும் சரி, பாவம் செஞ்சாலும் சரி, அநியாயம் செஞ்சாலும் சரி, யாரையோ கொன்று போட்டீங்க பரவாயில்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. இயேசு வண்டியிலே ஓடி வாருங்கள். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக, ஒவ்வொரு அசுத்தத்தில் இருக்கிற மக்களுக்காக, எல்லா அநியாயத்துக்குள்ள கிடக்கிற மக்களுக்காக இயேசு உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி ஒரு மீட்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதனால தான் என் அன்பு தேவனுடைய ஜனமே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களாம். இப்போ நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. பரிசுத்தமாக வாழ்ந்து இயேசுகிட்ட வரல. நாம் எல்லாரும் பாவிகள் தான். வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களாம். தேவ பிள்ளைகளே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனவங்க தான். ஆதாம் ஏவாள் தேவ மகிமை எப்போ இழந்தாங்களோ அவர் சந்ததி, அவர் என்ன எல்லாமே ஒரே ரத்தம் தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் 17:26 வாசிப்போம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், மனுஷ ஜாதியான சகல ஜனங்கள். அல்லேலூயா சொல்லுங்களா. இதுல தான் இப்ப தெரியுதா, ஒரு ஜாதியும் இல்லை. என்ன ஜாதி தான் உண்டு? சத்தமா சொல்லுங்க. ஆண் ஜாதி, பெண் ஜாதி, அப்புறம் மனுஷ ஜாதி, பரிசுத்த ஜாதி, நீதியை கை கொள்ளுகிற ஜாதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தொழுது கொள்ளுகிற பெரிய ஜாதி. தேவனிடத்துல சேர சேர நீங்க தான் பெரிய ஜாதி. எல்லாம் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷ
ஜாதியாகிய சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. புரிஞ்சுச்சா? வேற வேற ஜாதி ஜன எல்லாம் மனுஷன் பிரிச்சு வச்சிருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது மனுஷ ஜாதியாகிய சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவாம். ஒரே இரத்தம், அல்லேலூயா. ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. என்ன பண்ண? குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படி தேவன் ஒரே ரத்தம். இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய ரத்தத்துக்கும் ஒரு கலர் இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்களா? வெள்ளையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெள்ளை ரத்தமா? கருப்பா இருக்கிறவங்களுக்கு கருப்பு ரத்தமா? இல்லை பச்சையா இருக்குதா? மஞ்சளா இருக்கா? எல்லாம் எந்த கண்ட்ரியில் பிறந்தாலும் எல்லாருக்கும் பிளட்டை எப்படி தான் இருக்கு? சொல்லுங்க, எப்படி இருக்கு? ரெட்டா இருக்கு இல்லையா? அல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கு? சிகப்பா இருக்கிறது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ ஒரே ரத்தம். ஆண்டுடைய வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ரத்தம், ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே மக்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா தேவனுடைய சாயலாலே மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலாலே படைக்கப்பட்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, அப்படியானா அந்த மக்களுடைய வாழ்க்கையில ரத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கை. ஏன்னா அதனால தான் நம்ம ரத்தம் சிந்த விட. எல்லாம் நம்ம குடும்பம், எல்லாம் நம்முடைய தேவ பிள்ளைகள். நம்ம தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரே ரத்தம் தான் இருக்கு. எனக்குள்ள வேற ரத்தம், உங்களுக்குள்ள வேற ரத்தம், இன்னொருத்தருக்குள்ள இன்னொரு ரத்தம் அல்ல. ஒவ்வொருக்குள்ளேயும் ஆண்டவர் தேவனுடைய வாக்கு சொல்லுகிறது ஒரே ரத்தத்தினால் அவர்களை படைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விதவிதமான ரத்தம் அல்ல. அல்லேலூயா. விதவிதமான ரத்தம் அல்ல. அல்லேலூயா. ஆதலால் தான் தேவனுடைய பிள்ளையே எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனாங்க. ஆதி பெற்றோர் பாவம் செய்தாங்க, அதனால தேவ மகிமை இழந்தாங்க. அதனால பாவம் என்பது பூமியில வந்தது இல்லையா? அல்லேலூயா. பாவத்தின் தண்டனை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? எசேக்கியேல் 7வது அதிகாரத்தில் வசனம் வாசித்து பாருங்க. 23வது வசனம், 23 வாசிக்கலாம். எசேக்கியேல் 7:23 சீக்கிரமா படிப்போமா? ஒரு சங்கிலியை பண்ணி வை, தேச நியாய தீர்ப்புக்குள்ளான இரத்த பலிகளால் நிறைந்திருக்கிறது, நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வர பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அதனால என்ன நடக்குதுன்னா தேவப்பிள்ளை எங்க பார்த்தாலும் இரத்த பலி இன்னைக்கு தேசத்திலையும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் எங்க பார்த்தாலும் இரத்த பலி. குடும்பங்களில் பார்த்தா, ஊர்ல பார்த்தா, தேசத்துல பார்த்தா இரத்த பலிகளினால் தேசம் நிறைந்திருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி தேசங்கள்லேயும் இரத்த பலியாய் நிறைந்திருக்கிறதாக வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. தேசம் இரத்த பலிகளால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அநேக இடத்துல இன்னைக்கு இரத்த பலிகள், கொலைகள், வெறிகள், பல பயங்கரமான சம்பவங்கள். ஆதலால் இரத்த பலிகளால் தேசம் நிறைந்திருக்குது. இதனால பல சாபங்கள் தேசத்தில் இருக்கிறது. 106:38 சங்கீதம் 106:38 விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். பாத்தீங்களா? குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. தேசம் இரத்தத்தினால் தீட்டுப்பட்டது. அப்போ இன்னைக்கு பாத்தீங்களா, தேசத்திலையும் அந்த இரத்த பலிகள் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இயேசுவை கொலை செய்யும் போது பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, வேதம் சொல்லுது குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி. அந்த யூதாசே சொல்றாரு, குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால நான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி உணர்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா கூட அவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா தேவ பிள்ளைகளே? இவருடைய இரத்த பலி எங்கள் மேலேயும் எங்க பிள்ளைகளுக்கு மேலேயும் இருக்கட்டுன்னு சொன்னாங்க. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான தேவ ஜனமே, பிலாத்து சொல்லுகிறார், இவருடைய இரத்த பலிக்கு நான் என்ன இல்லை, நான் பாத்திரம் இல்லை. நான் இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் என்ன செய்யலை, பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் இவரை விடுதலையாக்குவேன்னு பிலாத்து சொல்லும் போது கூட அந்த ஜனம் என்ன சொன்னாங்க? இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலேயும் எங்க பிள்ளைகளுக்கு மேலேயும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அல்லையிலே சொல்லுங்களா? அப்ப எல்லாருக்கும் மேலேயும் இரத்தப்பழி இருக்குது. எல்லாம் உற்சாகமா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லே உற்சாகமா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ தேவ ஜனமே, அப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தை எல்லாரும் சாபத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்துதான் கிடக்கிறோம். அது என்னைக்கு இயேசு கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களோ, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் உனக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டு, உனக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு. இயேசுவின் இரத்தத்தினால உனக்கு மீட்பு உண்டு, இயேசுவின் நாமத்தில் உனக்கு மன்னிப்பு உண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு. அல்லேலூயா. இனி அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது, இவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது, இவங்க செய்தது தவறு, எல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மறுவாழ்வு உண்டு. நம்மை ரட்சித்த தேவன், அல்லேலூயா சொல்லுவோமா? நாமெல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போய் கிடக்கிற நமக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்த தேவன் இன்றைக்கும் இயேசுவினிடத்தில் வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிற, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லுகிற, என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தேவ மக்களையும் ஆண்டவர் பரிசுத்தமாக்கி அவர்களை கழுவி சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆதலால் தான் தேவனுடைய ஜனமே எல்லாம் பாவிகள் தான். ஆனால் நம்ம எல்லாம் இன்னைக்கு அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டதுனால நம்மை தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அல்லேலூயா சொல்லுவோம்மா? அதனால் நமக்கு நேரங்கள் இல்லை. அதனால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து நிற்கிற போது யார் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, யார் இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்படுகிறீங்களோ, யாருடைய வாழ்க்கையில் இயேசு வேணும்னு விரும்புகிறீங்களோ உங்கள் ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அந்த இரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்குறோம். முக்கியமாக பாருங்கள், வேதத்தில் முதலாவது அந்த இரத்தத்தினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வருகிறது என்று பார்ப்பீங்கன்னு சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினால என்ன நன்மை கிடைக்கும்னு சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். கொலோசியரின் புத்தகம், கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம். சீக்கிரமாக எடுத்து வாசிப்போம். 1:14. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது உங்களுக்கு என்ன அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பு. எத்தனை பேர் இந்த வாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க? எல்லாரும் உற்சாகமா இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பாவி தான் தேவ பிள்ளையே, நீ தேவ மகிமை இழந்து தான் கிடக்கிறீங்க, தேவனை விட்டு தூரமா தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறீங்க? பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றவங்க எல்லாம் உங்கள் கைகளை தூக்கி காண்பீங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு நிச்சயம் இருக்கா? ஆண்டவர் சொல்ல இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அன்னைக்கு பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு ஆண்டவர் போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புவார். பிறந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இன்னும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறதுக்காக அல்ல இயேசு உங்களை ரட்சித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் பரிசுத்தமாக்கி ஆண்டவர் உங்களை இன்னும் தீமைக்கு போகிறதுக்காக அல்ல. ஆதலால் இனி பாவம் செய்யாதே தேவ பிள்ளைகளே. ஆதலால் வேதம் சொல்லுகிறது முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பு. எல்லாரும் உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதலாவது தேவனுடைய பிள்ளையை பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு கிடைக்குது. அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டாலே பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோம்மா. பாவ மன்னிப்பை பெறுறதுக்காக மக்கள் இன்னும் எவ்வளோ தூரம் எங்கெல்லாம் ஓடி எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ இடத்துக்கு ஓடி பார்க்குறாங்க, எத்தனையோ வழிகளை தேடுறாங்க. ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயம் மாத்திரம் அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவர், பாவம் மன்னிப்பு நிச்சயம் பெற்றவர், துணிகரமான காரியம் ஒரு நாளும் செய்ய முடியாது இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். எனக்குள்ள பாவ மன்னிப்பாகிய நிச்சயம் இருக்குன்னு சொல்லியவங்க உங்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கா உங்களுக்குள்ள? அல்லேலூயா. ஆமாம், இயேசுவின் இரத்தத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்தினால் முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறீர்கள். அந்த மீட்பில்லைன்னா நம்ம வாழ்க்கையில் விடுதலையே கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்களாம். வெளிப்படுத்தலின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 5:9 வாசிக்கலாம். சீக்கிரம். புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, நம்ம சகல பாஷை பலவிதமான ஜாதி ஜனம் அப்படி எப்படியோ நம்ம வாழ்க்கை கட்டப்பட்டு கிடந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அதிலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது வாசிங்க. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக இந்த தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவனே பிள்ளைகளே, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, அவர் இரத்தத்தினால மீட்டு கொண்டு உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார், ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். எது நிமித்தம்? ஆண்டுடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டது நிமித்தம். அவர் பாவ மன்னிப்பாகிய மீட்பை உங்களுக்கு தந்தது நிமித்தம். ஹல்லேலூயா. முதலாவது அருமையானவர்களே, பாவ மன்னிப்பாகிய மீட்பை தேவன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 10:39 சீக்கிரமா வாசிப்போம். 10வது அதிகாரம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஆமென். அல்லேலூயா. பார்த்தீங்களாப்பா, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் மரத்தில் தூக்கி கொலை செய்தார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்படியான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காகவே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டு நமக்காகவே அடிக்கப்பட்டு ஒவ்வொரு மனிதர்களுக்காக மீட்பை தேவன் சம்பாதித்து கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களாம். இயேசுவின் இரத்தத்தினால தான் அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆதலால் தேவ பிள்ளைகளே, அவர் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் அவர் நமக்காக வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து பாருங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் வாய்த்தரவாத ஆட்டை போல இருந்தார். அது மட்டும் இல்லை, யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தின் பாவங்களை அவர் தான் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்தில் அவதரித்தார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவ பிள்ளைகளே, ஆடு, இளங்காளை, வெள்ளாட்டு, கடா, இன்னுமாக புறாக்கள், இப்படிப்பட்ட பலியினால தான் தேவனோடு சேர்ந்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்ற மாதிரி பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆடு, மாடு, இளங்காளை, வெள்ளாட்டு கடா, இப்படி இரத்தத்தை எடுத்து தேவனுடைய பிள்ளைகளே ஆசரிப்பு கூடாரத்தில் பலியிட்டு தான் தேவனோடு ஒப்புரவாக ஆனாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, இப்படி அநேக பலிகளை செலுத்தி தேவனோடு ஒப்புரவானார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, எந்த காளையும் இளங்காட்டு இளம் ஆட்டுக்குட்டு கடாவோ வெள்ளாட்டு கடாவோ எந்த விதமான பிராணிகளினாலும் நமக்கு மீட்பு கிடைக்கல. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எபிரேயர் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 24வது வசனம் வாசிக்கும் போது எபிரேயர் 9வது அதிகாரத்தில் வாசிக்கலாமா?
24வது வசனம் படிங்க. ம் 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 ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயரின் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதில் வாசிக்கும்போது 9வது அதிகாரம் படி 26வது வசனம் படிங்க. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அல்லேலூயா. ஒரு தரம் நமக்காக பாவத்தோடு அவர் பலியிடப்பட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆதலால் தேவ பிள்ளைகள் நமக்காக அவர் பலியானார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய பாவத்துக்காக தான் அவர் மரித்து நமக்கு மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால தேவ பிள்ளைகளே, என்னென்ன ஆட்டு கடாக்களாலேயோ இளங்காளையினாலேயோ வெள்ளாட்டு கடாவினாலேயோ எந்த விதமான பிராணிகள் மிருகங்களாலே கிடைக்காத அந்த மீட்பை இயேசுவின் இரத்தத்தினால் ஆண்டவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்க பெற முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. வேற எங்க ஓடினாலும் கிடைக்காது. யாரும் உங்க பாவத்தை மன்னிக்க முடியாது. பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பு பெற முடியாது. இல்லை ஃபாதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி இல்லைன்னா பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசு ஒருவருக்கு தான் உண்டு. கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து தான் பாவிகளுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் பரிசுத்தம் உள்ளது. அந்த ரத்தத்தினால் மாத்திரம்தான் நீங்கள் மீட்படைய முடியும். வேறொரு வழியே கிடையாது. நீ எத்தனை காலமானாலோ இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளாத வரையிலேயோ, இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத வரையிலேயோ உன் வாழ்க்கையில பாவ மன்னிப்பு கிடையாது. ஏன்னா நீங்க எத்தனை கோயில் போகலாம், எத்தனை நாட்கள் கோயிலில் போய் படுத்துக் கொள்ளலாம், ஆனா உனக்கு மீட்பு கிடைக்காது. இயேசுவின் நாமத்தினால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் பெற முடியும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் தான் தேவனுடைய பிள்ளையே, அவர் தான் உங்களுக்காக பலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாம நமக்கு மீட்பு பெறவே முடியாது, சமாதானத்தை பெறவே முடியாது, சந்தோஷத்தை பெறவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தில் அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பை தேவன் உங்களுக்கும் எனக்கும் அளித்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இரண்டாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினால் கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். கொலோசியரின் புத்தகம் இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம். ரோமர் 5:9 வாசிக்கலாமா? 5வது அதிகாரம் ரோமர் 5:9 வாசிப்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, இரண்டாவது ஒரு காரியம், அவர் இரத்தத்தினால உங்களையும் என்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்ல, நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் நாம் ரட்சிக்கப்படுவதே அதிக நிச்சயமா இருக்கிறது. எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்படி அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. கரங்களை கொடுத்து சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் நீங்க நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கர்த்தர் உங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்க நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, என்னுடைய நீதி அழுக்கான கந்தை. நாம் பாவத்தில் இருந்தோம், அநியாய அக்கிரமங்கள்ல மரித்து கிடந்தோம். இயேசுவின் இரத்தம் உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. எல்லாரும் உற்சாகமா ஒரு விசை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அருமையான தேவனில் அவர் நீதிமானாய் மாற்றி, நீதிமானா மாற்றினது மட்டும் இல்ல, கோபாக்கினை நின்று நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. கோபாக்கினை, வரப்போகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது? இனி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஹல்லேலூயா. வருகைக்கு முன்னால நீங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற வேண்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட வேண்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. நான் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சீக்கிரமா கழுவப்பட எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஏசப்பா, எனக்கு அந்த மீட்பு வேணும், எனக்கு அந்த ரட்சிப்பு வேணும். என்ன கண்ணை மூடி இருக்கு பிரைசரா? அல்லேலூயா சொல்லுவோமா? விரும்புறீங்களா? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மீட்படைங்க. ஆண்டவரே, உங்க ரத்தத்தில் என்ன கழுவுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க ரத்தத்தில் என்ன பரிசுத்தப்படுத்துங்க. இரண்டாவது ரத்தம் என்ன செய்கிறது? உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? முதலாவது ரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கிறது. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மூணாவதாக வேதம் சொல்லுகிறது, ஆண்டுடைய ரத்தம் என்ன கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 10ல் இருந்து 2 வசனங்களை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தர பலியிடப்பட்டதினாலே, நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். மலையிலே சொல்லுங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரீரமாகிய ஆண்டவர் நமக்கு அந்த சரீரம் மட்டும் இல்லை, அவர் சிந்தின அந்த இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். மலையிலே சொல்லுங்களேன். அதனால பரிசுத்தமாக்குகிற அந்த இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பரிசுத்தத்தை தேவனுடைய சரீரமாகிய அந்த ஆண்டுடைய இரத்தத்தினாலும் நம்ம மீட்கப்பட்டு நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் தூய்மையாக மாற நமக்கு வழி உண்டாக்குகிறது. அல்லேலூயா சொல்லுங்களா? ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நாம் பரிசுத்தப்பட வேண்டுமானால் இயேசுவின் சரீரமோ இயேசுவின் இரத்தமோ உங்களுக்கும் எனக்கு அவசியமா இருக்கிறது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்க சரீரத்தினாலே உங்க இரத்தத்தினாலே எனக்கு ஒரு மீட்பை கொடுத்திருக்கிற தேவன் என்னை பரிசுத்தமாக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் நீங்க போகவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் அடையுங்கள் என்று சொல்லி 1 பேதுருவின் புத்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. 14-15 நீங்க படிச்சு பாருங்களா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். எல்லாவற்றிலையும் ஒரு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமென். நம்ம பரிசுத்தம் இல்லாம இன்னைக்கு நம்ம எதையும் செய்து பிரயோஜனம் இல்லை. ஆராதிக்கலாம், சபைக்கு வரலாம், முழங்கால் யுத்தம் ஜெபம் பண்ணலாம், அல்லேலூயா, உபவாசம் எடுக்கலாம். ஆனால் பரிசுத்தம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களா? ஆண்டவரே, தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, எதற்காக அழைச்சிருக்காராம்? பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். ஆமென்.
அப்போ பரிசுத்தத்துக்காக தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய உடலையை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. ஆதலால் தேவ பிள்ளைகள் பரிசுத்தத்தை அதிகமாக வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் இயேசுவின் சரீரத்திலும் இரத்தத்தினாலேயும் தான் உங்களுக்கு அந்த பரிசுத்தத்தின் பலன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 அதில் 5வது வசனத்தை சீக்கிரமா படிங்க. 5வது வசனம் படி. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நல்ல கவனிங்க, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம். எல்லாமே ஏன் இந்த பாடுன்னா உங்களாலேயும் என்னாலேயும் தான். அல்லேலூயா. எல்லா மக்களுடைய பாவம் தான் அவருக்கு இந்த தண்டனை கொண்டு வந்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவே இது இவ்வளோ பாடு யாருக்கு அவர் ரத்தம் சிந்தனைன்னு அவசியமா? தேவ பிள்ளையே, உனக்காக எனக்காக தான் இந்த பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்லுகிற நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தழும்புகளால் நாம் சுகம் அடைகிறோம். கரங்களை நல்ல தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எப்படி நமக்கு சமாதானத்தை தேவன் உண்டாக்கினார்? அவர் பட்ட பாடுகள். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சிந்தின அந்த இரத்தத்தினால் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை தேவன் வைத்து போயிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஏசப்பா கிட்ட வரும் பொழுது உங்க உள்ள ஒரு சமாதானத்தினால் நிரப்பப்படும், சந்தோஷத்தினால் நிரப்பப்படும். தேவ பிள்ளையே, எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஜெயமாய் மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதலால் தேவனுடைய இரத்தம் சாதாரணமானதல்ல. அந்த இரத்தத்தின் ஆசீர்வாதம் எனக்கும் வேண்டாண்டவரே, என் குடும்பத்துக்கு வேண்டாண்டவரே. இந்த இரத்தத்தினால் உண்டாகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்கள் குடும்பத்துக்கு ஜெயமாய் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களா? கடைசியாக அந்த இரத்தம் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 12வது அதிகாரம் அதில் 11வது வசனம். சீக்கிரமாக படிப்போம். வெளிப்படுத்தல். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தம்னா என்னது? இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. அவர்தான் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் நமக்காக இந்த உலகத்தில் பலியா மாறினார் இல்லையா? அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. ஒரு ஆட்டை போல அவர் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்னால வாய் திறவாத ஒரு ஆட்டை போல இருந்தாராம். அப்போன்னா அந்த ஆடு, செம்மறி ஆடு பாருங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி சாதாரணமானதல்ல. ஆட்டுக்குட்டி தேவனுக்கு சமமானவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானவர். அந்த வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிப்போம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அந்த சாத்தானின் கிரியைகளை ஜெயிக்கிறார்கள். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் தேவப்பிள்ளைகளை பிசாசை ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் போதும். முதலாவது இயேசுவின் இரத்தம் உனக்குள்ள இருக்குமானா எப்படிப்பட்ட பிசாசையும் நீ தோற்கடிக்க முடியும். எப்படிப்பட்ட பொல்லாத சாத்தானின் வல்லமைகளையும் மந்திர கிரியைகளையும் அழிக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு உண்டு. அல்லேலூயா. இயேசு ரத்தஞ்சின்னு சொல்லி இன்னைக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா வாயை கட்டிடுறான் சாத்தான். நீ விடுதலையை சுதந்திரிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் செய்யணும்னு சொல்லி பாருங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். சத்தமா பிள்ளைங்களாம் வாயை தரங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம். கர்த்தருடைய வார்த்தை தான் உனக்கு ஜீவனாய் மாறும். ஓ, கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லும் பொழுதோ அது அற்புதத்தை செய்ய வல்லமை உண்டு. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலோ சாட்சியாகிய தேவனுடைய வார்த்தையின் வசனத்தினாலோ அந்த பொல்லாத சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியும்.
பாவத்தை, சாபத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தை கொண்டு வந்து குடும்பங்களை கெடுத்து சிதறடிக்கிற அந்த பொல்லாத ஆவி குடும்பத்தை மாத்திரமல்ல, தேசத்திலேயும் இன்னைக்கு அசுத்த ஆவிகள் அநேக மக்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது. அந்த சாத்தானின் கிரியைகளை அழிக்க ஒரே ஒரு வழி, இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று உங்க வாழ்க்கையில இயேசு இயேசுன்னு சொல்ல சொல்ல உனக்கு உள்ளே விடுதலை உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலோ சாட்சியின் வசனத்தினாலேயோ பொல்லாத சாத்தானை ஜெயிக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களில் சங்கார தூதன் எகிப்தியர்களை அங்கே இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வந்து அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டு அவங்க கடந்து வாரத்துக்கு முன்னால் அந்த பார்வோன் அவங்கள விடவே மாட்டேன்னு சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க, விடவே மாட்டேன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அடித்து வாசல் நிலைக்கால்கள் எல்லாம் நீங்கள் பூசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சங்கார தூதன் கடந்து போகும்போது எந்த வீட்டில் அந்த வாசல் நிலைக்காலில் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்களா? அந்த ரத்தம் பூசப்பட்ட அத்தனை தேவ ஜனங்கள் குடும்பங்களும் அந்த வீட்டுகள் பாதுகாக்கப்பட்டு ஒரு சேதம் இல்லை. சங்கார தூதன் கடந்து சென்றான், ஆனால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, இயேசுவின் ரத்தம் அந்த வீட்டில் அடையாளமா இருந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க நாவுகள்ல, உங்க இருதயத்துக்குள்ள இயேசுவின் ரத்தம் பதிந்திருக்குமானால் சத்துரு உங்களை தொட முடியாது. உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. பொல்லாத சாத்தானின் தந்திரம் பலிக்காது. எப்படிப்பட்ட காரியம் உன்னை எப்படியாவது ஏதாவது ஒன்று செய்து விடணும்னு துடிக்கிற அந்த சாத்தானின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அதமாகி போகும். அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தை உச்சரிங்க. அல்லேலூயா. இயேசு 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 என்று சொல்ல சொல்ல அந்த இரத்தத்தினால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். இயேசுவின் ரத்தம் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு ஆதலால் தேவ பிள்ளைகளே, கடைசியாக அந்த ரத்தம் தான் உடன்படிக்கையின் ரத்தமாக வேதம் சொல்லுகிறது. கைகளை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உனக்கு ஜெயம் கொடுக்கிற ரத்தம் மாத்திரம் அல்ல, அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற ரத்தம் மாத்திரம் அல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம் மாத்திரம் அல்ல, உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம் மாத்திரம் அல்ல, ஓ சமாதானத்தை கொண்டு வருகிற அந்த ரத்தம் மாத்திரம் அல்ல, உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற அந்த பரிசுத்த ரத்தம் கடைசியாக உனக்கு உடன்படிக்கையை உண்டாக்குகிற ரத்தமாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவோடு உடன்படிக்கை செய்யும் போதெல்லாம் நீங்க ஏதோ சும்மா செய்யலை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்க திருவிருந்து எடுக்கும்போது ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து தான் எடுக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன செய்திருக்கிறீங்க? யாரோடு உடன்படிக்கை? பாஸ்டரோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சபையோடு உடன்படிக்கை இல்லை, இயேசுவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? அப்படி நான் எடுக்கலைன்னு சொல்கிறவங்க கையை தூக்கி வரலையே சொல்லுங்களாம் பார்க்குறேன். இயேசுவோடு நான் உடன்படிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியவங்க உங்கள் கைகளை தூக்கி வரலையே சொல்லுங்க. கால் கை அரை கையெல்லாம் இல்லாமல் முழு கையை தூக்கி சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். அல்லேலூயா. இயேசுவோடு உடன்படிக்கை செஞ்சு தான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை மாறவே கூடாது. ஆமென். உடன்படிக்கையில் பிசகவே கூடாது. நீங்கள் யார்கிட்ட பாஸ்டர்கிட்ட உடன்படிக்கை உடஞ்சி போனால் அது இங்கோட போயிடும். ஆனால் இயேசுவோடு உடன்படிக்கை இல்லைன்னா நீங்கள் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆதலால் இன்றைக்கு ஆண்டவரே, அந்த ரத்தம், அப்படிப்பட்ட உடன்படிக்கையின் ரத்தத்துக்குரிய வாழ்க்கையை எனக்கு தாரும். அல்லேலூயா. அதில் நாம் எல்லாரும் இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறோம். முக்கியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த உடன்படிக்கையின் ரத்தம் எனக்குள்ள இன்னும் உறுதிப்படப்பட்டதாம் மாறட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் நாம் கேட்டது போல இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அந்த நாட்களில் தேவ பிள்ளைகளே, எல்லா இரத்த பழிக்கும் கணக்கு உண்டு, அது வேற. ஆனால் அந்த இரத்த பழியை குறித்து சொல்ல, ஆனால் இயேசு நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை,
அவர் நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள், அவருடைய தூய இரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டது. அதனால் வந்த ஆசீர்வாதங்களை நாம் வேதத்தில் பார்த்தோம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா வார்த்தைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, உம்முடைய உயிருள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தம் நீதிமானாய் உன்னை மாற்றும். இயேசுவின் இரத்தம் உன்னை பாவங்களை மன்னித்து மீட்படைய செய்யும். இயேசுவின் இரத்தம் உன்னை பரிசுத்தம் அடைய செய்யும். இயேசுவின் இரத்தம் உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். இயேசுவின் இரத்தம் உனக்கு உடன்படிக்கையை காப்பாற்றும். இயேசுவின் இரத்தத்தினால் உனக்கு ஜெயம் உண்டாகும். சாத்தானை ஜெயிக்கக்கூடிய பலன் உண்டாகும். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிப்பதாக. விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மீது தெளிக்கப்படுவதாக. ஒரு விடுதலையை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவார்களாக. விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தின் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, விடுதலைகள் உண்டாவதாக, ஜெயம் உண்டாகட்டும். சமாதானத்தின் ஆவியை ஊற்றுவீராக, சந்தோஷத்தினால் நிரப்புவீராக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. என் ஆண்டவர் அப்படி செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஒரு சாட்சியாய் நிற்க செய்ய ஜெபிக்கிறோம். என்றைக்கு உம்மோடு செய்த உடன்படிக்கையில் உறுதியாயிருந்து ஆண்டவரே, சாதாரணமான உடன்படிக்கை அல்ல, இரத்தத்தினால் உண்டாகிற உடன்படிக்கை என்பதை புரிந்து உணர்ந்து உமக்கு சாட்சாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. என் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஒப்படைக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.